மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து யூனிட் 3ல. ஸோ யூனிட் 3 வந்து அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ்னு 2 இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் யூனிட்க்கு அப்புறம் இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிறதுனால மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்ஜிப்ரா போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 3ல மேட்ரிக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ த டெஃபினிஷன், எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்கிள் அரேஸ் ஆஃப் எ எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்பவுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ரெக்டாங்குலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸு. ஸோ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் ஃபார்ம் ஆகுது. த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ரோ. ஸோ ஹரிசாண்டலாக நமக்கு என்னது, இந்த மாதிரி லைன்ஸ் பேர் தான் என்னது ஹரிசாண்டல். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கிற பேர் தான் என்னது ரோ. நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால் காலம். ஸோ வெர்டிக்கல்ன்றது லைன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ரோ இந்த மாதிரி இருக்குது. வெர்டிக்கல் இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் காலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறது ரோ. நெக்ஸ்ட் இது மாதிரி இருக்கிறது காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம எனக்கு என்ன இருக்குன்னா நிறைய டெஃபினேஷன் இருக்குது. ஸோ நான் ஒரு நாளைக்கு 5 டெஃபினேஷன் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷனுக்கு முன்னாடி இது பாருங்கள், இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன். இது ஜென்ரல் ஃபார்மேஷனு. ஸோ ஜென்ரல் ஃபார்மேஷன் எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணால் ஏஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ஏஐஜேன்னு கொடுத்துருக்குன்னா, இந்த ஏன்றது நம்ம எந்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஜேன்றது ஐனா என்னென்னா ரோன்னு அர்த்தம், ஜேனா என்னென்னா காலம்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள் A11ன்னு இருக்குது. A11னா ஃபஸ்ட்டு ஒன்னை வந்து எது டினோட் பண்ணணும்னா ரோவை டினோட் பண்ணுது. செகண்ட் ஒன்னை எது டினோட் பண்ணுன்னா காலமை. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இது சொல்லும் போது பாருங்கள் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ எக்ஸட்ரா nth டேர்ம் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ரோ தானே இது. ஸோ அப்போ எப்பவுமே எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும், 2 தான் இருக்கும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அதான் A22. ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங் 1 1 1 வரும், செகண்டு 1 2 3 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரோ 2 தான் ஃபஸ்ட்டு எழுதும். ஸோ ரோ செகண்ட் ரோ அதில் 2 2 தான் ஸ்டார்டிங் வரும். பின்னாடி தான் என்ன ஆகும் 1 2 3ன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட்டு nth டேர்ம் வரைக்கும். ஆனால் பாருங்கள் எப்போ ஃப்ரண்ட்டு 2 தான் இருக்கும், ஏன்னா இது என்னது செகண்ட் ரோ. ஸோ இதே மாதிரி mn டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் இன்றைக்கி 5 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் என்னென்னா, எ மேட்ரிக்ஸ் இஸ் said to be a row matrix if it is has only one row and any number of columns. A row matrix is called a row vector. ஸோ ரோ மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா ரோ வெக்டார்னு சொல்லுவாங்க. ஏதாவது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரோ மேட்ரிக்ஸ் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம்னா, கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு ரோ தான் இருக்கணும், எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 9 4 3 ஒரு ரோ தான் இருக்குது. ஆனால் எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஸோ கன்ஃபார்மாக என்ன இருக்குன்னா ஒன்லி 1 ரோ தான் இருக்கணும். மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ், எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ரோ தான் இருக்குது, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், 3 காலம் இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எத்தனை காலம் வேணால் இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கும் ஒரே ரோ தான் இருக்கணும். ஸோ அது பேர் தான் என்னது ரோ மேட்ரிக்ஸ். ஸோ எனக்கு இது ஹோம்ஒர்க்காக ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருமே ஓனாக எழுதுங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காலம் மேட்ரிக்ஸ். ஸோ ரோ மேட்ரிக்ஸ் எப்படி ஜென்ரலாக ஆர்டர் பண்ணுவாங்கன்னா 1 cross n. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்பவுமே ஃபஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஆல்ரெடி சொல்லிட்டு ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு ரோ தான் இருக்கணும், காலம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ என்னன்றது ஜென்ரல் ஃபார்ம் தான். ஸோ என்னக்கு பதிலாக n = 1 2 3 எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காலம் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் மாதிரி தான் காலமும். ஸோ ரோனா ஒரு ரோ தான் இருக்கணும், காலம் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும், ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும், எத்தனை ரோ வேணால் இருந்துக்கலாம். ஸோ அப்போ கவனிங்க, a matrix is said to be column matrix if it is has only one column. ஒரு காலம் தான் இருக்கணும் and any number of rows. ஸோ எத்தனை ரோஸ் வேணால் என்ன இருக்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், காலம் வெக்டார்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1 2 3 ரோஸ் இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ பிக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ ஒரு காலம் தான் இருக்கும், எத்தனை ரோ வேணால் இருக்கலாம். சி பாருங்கள், 1 2 3 4 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ இது பேர் தான் என்னது காலம் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் என்ன எழுதுங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இதில் பாருங்கள் m × n. ஸோ mன்றதும் நேச்சுரல் நம்பர் மாதிரி தான், என்ன வேணால் நம்பர்ஸ் வரலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், காலம் 1ஆக தான் இருக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே காலம் என்ன இருக்கணும், காலம் மேட்ரிக்ஸில் 1 தான் இருக்கணும். ரோ மேட்ரிக்ஸில் கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே ரோ என்ன இருக்கணும், 1 தான் இருக்கணும். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் ஒன்று ஹோம்ஒர்க்கில் எழுதிக்கோங்க, டெஃபினேஷன்ஸை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்.
ஸோ சொல்லும் போது ஈஸியாக நமக்கு புரியும். ஸ்கொயர்ஸ்னால் என்னது? 4 sides ஆர் ஈக்குவல். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்தால் என்னது? அது பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் இன் விச் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். எவ்வளோ ரோ இருக்கோ அவ்வளோ காலம்ஸ் இருந்தால் தான் அது பேர் என்னது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ those a matrix A equal to Aij m cross n will be square matrix if m equal to n. ஸோ m cross n இந்த இடத்துல என்னன்னா இந்த மாதிரி எது எழுதுவோம்னா ஆர்டர் தான் எழுதுவாங்க. ஸோ mன்றது ரோ, nன்றது காலம். இந்த எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பேர்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சப்போஸ் எம்மோட வேல்யூ 6, என்னோட வேல்யூ 6, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கீழே எங்கே எழுதுவாங்க? அதோட ஆர்டர் தான் எழுதுவாங்க. இது பேர் என்னது? ஆர்டர். 2 row 2 column. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ரோ அண்ட் காலம் 3 cross 3, 3 row 3 column. நம்பர் என்ன வேணால் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் நமக்கு ஆர்டர் மட்டும் ஈக்குவல் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஸோ காலம் அண்ட் ரோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. ஸோ 3 ரோ இருக்குது, 3 போட்டாச்சு. காலம் கவுண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேர் என்னது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுக்கும் எக்ஸாம்பிள் எழுதுங்க. 4th one டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ டயக்னலில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ட்ரா பண்ணும்போது டயக்னல் எங்கே பார்ப்போம்? டயக்ராமில் இந்த சைடு தான் டயக்ராம் பார்ப்போம். அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் ஒரு ஃபார்மேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்லாம் இருக்கும். எப்போவுமே பாக்ஸ் மாதிரி நீங்கள் மேட்ரிக்ஸை போட்டுட்டிங்கன்னா அது சம்மே தப்பாயிடும். எப்போவுமே இந்த மாதிரி இந்த ஓவல் ஷேப் இது மாதிரி தான் என்ன வரும்னா மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் தான் அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். இந்த ஆர்டரில் டயக்னல் சைடு மட்டும் நம்பர் இருந்தால் அது பேர் என்னது? டயக்னல் மேட்ரிக்ஸ். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஆஃப் whose elements except those in a leading diagonals are 0 is called a diagonal matrix. ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கணும்னா டயக்னலில் மட்டும் ஏதாவது நம்பர் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் கன்ஃபார்மாக என்னவாக தான் இருக்கணுமா? 0வாக தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு தான் அது பேர் என்னது? டயக்னல் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், 8 -3 11, 8 -3 11. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள்? 0வாக இருக்குது. இதுதான் டயக்னல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 1 6. ஸோ இது பேர் தான் என்னது? டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ இதான் சொல்லுவாங்க டயக்னல் மேட்ரிக்ஸ். பேலன்ஸில் என்ன இருக்குது? 0வாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 5th one ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸு இதே மாதிரி தான் இருக்கும், டயக்னல் மேட்ரிக்ஸ் மாதிரி தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டயக்னலில் இந்த 3 எலமெண்ட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஆனால் ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் அந்த 3 டயக்னல் எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்கணும்னா ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் 4 4 5 k k k 5 5 5. ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டயக்னல்னால் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் டயக்னல் ஷேப்பில். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயக்னல் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அது பேர் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 5 டெஃபினேஷன் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அனுப்புங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக எழுதுங்க. யாரையும் பார்த்து காப்பி பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எக்ஸசைஸ் 3.16 ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஏ சம் நான் போடுவேன், பி சம் நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் போடுங்க. ஏ இந்த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 8 9 4 3 -1 √7 √3/2 5 1 4 3 0 6 8 -11 1. ஸோ இதான் நமக்கு என்னது? மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. 1 2 3 4 ரோ கிராஸ். எப்போ இந்த கிராஸில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் காலம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 காலம். ஸோ 4 cross 4ல் கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சிருப்போம். எலமெண்ட்ஸுன்றது ஒவ்வொரு நம்பர் பேர் தான் என்னது? எலமெண்ட்ஸு. இங்கே கவனிங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரும் என்னது? ஒவ்வொரு எலமெண்ட்ஸ். அப்புறம் டோட்டலில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 16 எலமெண்ட்ஸ். ஏக்கு சொல்யூஷன் இருக்குது சப்டிவிஷன் 1. ஸோ டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து 16 எலமெண்ட்ஸ்.
Next one, subdivision 2. The order of matrix. So order na இந்த மாதிரி எழுதலாம். 4 row and 4 column. 4 rows and 4 column. 4 columns. So இந்த மாதிரி ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, subdivision 3. Write the elements of A22, A23, A24, A34, A43, A44. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். A22ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஏல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது எப்பவுமே என்னது ஐ, செகண்ட் இருக்கிறது ஜே. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பேர் ஐனா என்னது ரோவை டினோட் பண்ணும், செகண்ட் இருக்கிறது பேர் என்னது காலமாக டினோட் பண்ணும். ஸோ A22ன்னும் போது ஃபஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ எந்த பிளேஸ்? இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 3 A22ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? √7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போனால் A23. ஸோ 23ன்னும் போது 2ன்றது ரோ, 3ன்றது காலம். செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போது இந்த நம்பர் தான் ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, செகண்ட் ரோ தேர்ட் காலம். இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, அப்போ இந்த நம்பர் தான் √3/2. நெக்ஸ்ட் ஒன் A24. ஸோ 2ன்றது ரோ, 4ன்றது காலம். செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம், இந்த நம்பர் தான் 5. அடுத்தது A34. 3ன்றது ரோ, 4ன்றது காலம். ஸோ அப்போது தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம், இது 0 தான், 0. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் A43. ஃபஸ்ட் இருக்கிற ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஸோ ஃபோர்த் ரோ தேர்ட் காலம், 1 2 3 4. ஃபோர்த் ரோ காலம் 1 2 3 தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ தேர்ட் காலம். இந்த இடத்துல தான் வருது. ஸோ இங்கே என்ன நம்பர் இருந்துச்சுன்னா -11. லாஸ்ட் ஒன் A44. ஸோ A44 ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம், ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம். இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் 1. ஆன்சர் இஸ் 1. சப்டிவிஷன் B பாருங்கள், இது நீங்கள் தான் சம் போட போகிறீங்க. டிட்டர்மைன் த என்ட்ரிஸ் டினோட்டட் பை A11, A22, A33, A44. ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம். ஸோ இந்த நம்பர் வச்சு போடுங்க. 2 1 3 4 5 9 -4 √7 3 5/2 8 9 7 0 1 4. இது வச்சு இந்த நம்பர் கண்டுபிடிங்க ஹோம்ஒர்க்கா. நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 elements. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் 18 elements இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணல 16 element இருக்குன்னு. ஆனால் கொஸ்டினில் இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 18 elements இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர் இட் கேன் பி ஹேவ். ஸோ என்ன மாதிரி ஆர்டர்லாம் அது இருக்கலாம் அப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2ன்றது நமக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 1 2 is 2, 2 1s are 2 போடலாம். அதே மாதிரி நம்ம 18 என்ன கண்டுபிடிக்கணும், டேபிள்ஸில் என்ன ஆர்டர்லாம் இருக்கணும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 டேபிளில் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 18 elements கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் த ஆர்டர், செகண்ட் ஒன் வாட் இஃப் இட் ஹேஸ் எ 6 elements. நெக்ஸ்ட் நம்ம 6 வேறு கண்டுபிடிக்கணும். முதல்ல 18 கண்டுபிடிக்கிறேன். 18 போது 18 1 டேபிளில் போகிறோம், 18 1s are 18. நெக்ஸ்ட் பாருங்கள், இதே நம்பர் திருப்பி போடுங்க. ஏன்னா இதில் வந்து ரோ காலம் திருப்பி போடும்போது என்ன இருக்கும் 1 × 18. இப்போ என்ன மாறிடும், ரோ காலம் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே எந்த நம்பர் கண்டுபிடிச்சாலும் மறுபடியும் அதை கலப்பு மாற்றி எழுதிங்க. 18 × 1 1 × 18. நெக்ஸ்ட் 2 டேபிள் 9 2s are 18. அதே திருப்பி எழுதுங்க, 2 9s are 18. ஸோ இதுக்கப்புறம் 3 டேபிள் 6 3s are 18, 3 8s are 3 6s are 18. ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் எதுலேயும் வராது. இது நமக்கு என்னது 18 வர நம்பர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6 elements. ஸோ இது எதுக்குள்ள இந்த ஆர்டர் எழுதுனா 18 row 1 column,
1 row 18 column, 9 row 2 column, 2 row 9 column, 6 row 3 column, 3 row 6 column. ஸோ இந்த மாதிரி இந்த 18 எலமெண்ட் 18 நம்பர் நம்ம கொடுத்தாங்கன்னா எப்படி வேணால் நம்ம எப்படி இது பண்ணுறோம் ஆர்டராக இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எழுத முடியும்னு சொல்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. 6 எலமெண்ட் 6 எப்போல்லாம் வரும் பாருங்க. 6 1s are 6, 1 6 are 6, 2 டேபிள் 3 2s are 6, அதே திருப்பி எழுதுங்க 2 3s are 6. ஸோ இதுக்கப்புறம் 6 எங்கேயும் வரப்போதில்லை, இப்படின்னா நமக்கு நம்பர்ஸு. இதுக்கப்புறம் சம்ஸ் பாருங்கள். தேர்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் எழுதணும். இது யூஸ் பண்ணால் ப்ராப்ளம்ஸே இருக்குது. whose elements are given by, இதோட எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க கிவன் கொடுத்துருக்காங்க. எது யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஏ 3x3னா எப்படி எதுன்னு சொல்கிறேன். கேபிட்டல் ஏ 3x3னா 3 row 3 column இப்படி தான் எழுதணும். A11, A12, A13, A21, A31, A22, A23, A32, A33. 3 row 3 column சொன்னாங்க. ஸோ கவனிங்க, எப்போவுமே 1 1 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 2 3 செகண்ட் ரோன்றதால 2 2 2ன்னு போட்டுக்க. ஸ்டார்டிங் பேக் சைட் ஃபுல்லாக 1 2 3. அது தேர்ட் ரோன்றதால எப்பவுமே ஸ்டார்டிங் 3 3 தான் வரணும். செகண்ட் வேல்யூவில் இருக்கிறது 1 2 3ன்னு கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ கவனிங்க, 3 rows 3 column. ஸோ எழுதியாச்சா? இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1ம் சப்டிவிஷன் 3யும் ஹோம்ஒர்க்கில் போடுங்க. இல்லை இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நானே போடுறேன், ஏன்னா இது மாடுலஸ் இருக்குது. இது நானே போடுறேன். நீங்கள் சப்டிவிஷன் 2 and 3 போடுங்க. சப்டிவிஷன் 1 aij equal to I minus 2j. ஸோ மாடுலஸ்ன்றது என்னென்னா நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகுனா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இது ஃபுல் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு A11 ஒவ்வொரு ரோ கண்டுபிடிங்க. A11. ஸோ இந்த பிளேஸில் இதான் I, இதான் J. ஸோ I equal to 1, J equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐக்கு பதிலாகவும் இங்கே 1 தான் இருக்குது. -2 இன்ட்டு ஜேக்கு பதிலாகவும் 1 தான் இருக்குது. 1 மைனஸ். ஸோ முதல்ல மல்டிப்பிளை கம்ப்ளீட் பண்ணுறது என்ன பண்ணணும், ஆட் சப்ராக்ட் பண்ணணும். 1 2 is 2. 1 minus 2. ஸோ 2 1 போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் -1. ஸோ எதுக்காக இந்த மாடுலஸ் கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸை விட்டு வெளில வரும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகாது, எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸாக இருந்தாலும் என்ன மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ A11 equal to -1 என்ன ஆகும், +1 மாறிடும். நெக்ஸ்ட்னா A12க்கு போடுறேன். சேம் ஃபார்முலா I minus 2j. ஸோ இங்கே ஐக்கு பதிலாக 1 இருக்குது, ஜேக்கு பதிலாக 2ன்னு இருக்குது. 1 minus 2 இன்ட்டு ஜேவோட வேல்யூ என்னது 2. 1 minus 2 2s are 4. 4 minus 1 3. Biggest number symbol minus. ஸோ மாடுலஸ் விட்டு வெளில வரும்போது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும் 3. அடுத்து A13. ஸோ இப்போ ஐக்கு பதிலாக என்ன இருக்குது 1, ஜேக்கு பதிலாக எனக்கு 3. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐக்கு பதிலாக 1, 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 3. 1 minus 3 2s are 6. சப்ராக்ட் பண்ணுங்கள், -5. ஸோ A13 equal to -5 என்ன ஆகும், மாடுலஸ் விட்டு வரும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். A11, A12, A13. ஸோ செகண்ட் ரோ போங்க. A21. ஸோ இங்கே ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 1. அதே ஃபார்முலா தான். ஸோ ஐக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். ஜேக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறேன். 2 minus 1 2 is 2. 2 2 போயிடுச்சுன்னா 0 தான். ஸோ மாடுலஸ் விட்டு போனாலும் 0 0 தான் இருக்குது. A21 equal to 0. அடுத்து A22. ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2 தான். ஸோ ஐக்கு பதிலாக 2 minus 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாக 2.
2 minus 2 2s are 4. Subtract பண்ணுங்கள் -2. ஸோ மாடலஸ் விட்டு வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிடும், சாரி நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். a2 2 equal to +2. ஸோ நெக்ஸ்ட்டு a23. ஸோ ஐக்கு பதிலாக 2 கொடுங்க, -2 into jக்கு பதிலாக 3 கொடுங்க. 3 2s are 6. சப்ராக்ட் பண்ணுங்கள் -4. a23 நெகட்டிவ் வெளில வரும்போது பாசிட்டிவாக மாறும். நெக்ஸ்ட்டு a31. ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 1. ஸோ 3 minus 2 into ஜேக்கு பதிலாக 1 கொடுங்க. 1 2 is 2. சப்ராக்ட் பண்ணால் +1 தான் வரும், ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. a31. ஸோ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் அப்படியே தான் வரும். a31 equal to 1. ஸோ நெக்ஸ்ட் a32 equal to ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 2. 3 minus 2 into ஜேக்கு பதிலாக 2 கொடுங்க. 3 minus 2 2s are 4. சப்ராக்ட் பண்ணுங்கள் -1 வரும். a32 equal to +1. லாஸ்ட் ஒன் a33. ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாகவும் 3 தான். 3 minus 2 into 3. ஸோ இந்த 2 எப்பவுமே மாறாது, எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஐஜே மட்டும்தான் மாறும். 3 minus 3 2s are 6. சப்ராக்ட் பண்ணுங்கள் -3. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும் மாடலஸ் விட்டு வெளில வரும்போது. ஸோ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆன்சரையும் மறுபடியும் ஃபுல்லாக எழுதணும். ஸோ நான் a11க்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா 1. அடுத்து a12க்கு கண்டுபிடிச்சது 3. அடுத்து a13 கண்டுபிடிச்சது 5. a21க்கு கண்டுபிடிச்சது 0. a22க்கு கண்டுபிடிச்சது 2. a23 கண்டுபிடிச்சது 4. a31க்கு கண்டுபிடிச்சது 1. a32 கண்டுபிடிச்சது 1 தான். a33 கண்டுபிடிச்சது 3. ஸோ இதான் ஃபுல்லாக எழுதினா தான் 3 x 3 ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இதே தான் ஹோம்ஒர்க்கு. சப்டிவிஷன் 2 and 3 ஐஜே வேல்யூ இதே மாதிரி தான் கொடுங்க. ஐக்கு பதிலாக 1 1 1 2 1 3 மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், வேல்யூஸ் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை 2 வந்துச்சுன்னா 3 டைம் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மட்டும்தான் 2 சாரி ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் ஜேயோட வேல்யூ 1 இருக்குன்னா /3 இருக்கும். 1 + 1 2/3 இருக்கும். மேலே க்யூப் இருக்கும். ஸோ மேலே க்யூப் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8/3. ஸோ பையில் இருந்தாலும் பரவாயில்ல, பாயிண்ட்லாம் எழுத தேவையில்ல. பையிலே இந்த சம்ம ஃபுல்லாக போடுங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சால் மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இந்த க்யூப் மேலே மட்டும்தான். அடுத்து பாருங்கள் I2 J2 இதே மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுத்து போடுங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.